அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். எந்த ஒரு மந்திரத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தால் அதற்கு தெய்வீக சக்தி ஏற்பட்டு அது கவசம் போல் நம்மை காக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் சில தெய்வீக மந்திரங்களை ஒரு முறை சொன்னாலும் காதுகளால் கேட்டாலும் அல்லது எழுதியோ எந்திரமாகவோ உடன் வைத்திருந்தாலும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஈர்க்க வல்லது. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளிய எத்தனையோ பாடல்களில் மிகவும் முக்கியமானது 4 பந்தங்கள். இவற்றை தினமும் படித்தாலும் உடன் வைத்திருந்தாலும் அனைத்து விதமான நலன்களும் உங்களை தேடி வரும். அந்த 4 பந்தங்களில் ஒன்றுதான் கமலபந்தம். இந்த கமலபந்தத்தை பாடினால் இதய நோய்களும் பதற்றமும் நீங்கும். இது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பந்தம். இந்த பாடலை நம்முடைய வீட்டில் எந்த நேரத்தில் எப்படி உச்சரித்தால் நமக்கிருக்கும் இதய நோய்களும் நீங்கி பதற்றமும் நீங்கும் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய கமலபந்தம். வரவிதி திருவ வருதி புனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி புனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி பொனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி பொனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி பொனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி பொனரவ வரணது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வரபத மருவ வருமதி விரவ. இந்த பந்தத்தை தொடர்ந்து படித்து வந்தால் மனதில் இருக்கும் பயம் பதற்றம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். தூங்கச் செல்வதற்கு முன் 6 முறை சொல்லிவிட்டு தூங்கினால் இரவில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தியான யோகமும் சிந்தை வலுவும் பெறுவதோடு இதய சம்பந்தமான நோயும் பதற்றமும் நீங்கப் பெறலாம். இந்த பாடலை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாடலாம். காலை மாலை மதியம் எந்த பொழுதில் படித்தாலும் தவறில்லை. முடிந்தால் முருகப்படத்திற்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்து படிக்கலாம். உங்கள் மனம் கோவிலாக மாறி அதில் முருகன் மட்டுமே குடிகொண்டிருப்பான். உங்கள் கெட்ட கர்ம வினைகள் இதை படிக்க விடாமல் தடுக்கலாம். அதனால் கமலபந்தம் ஸ்டிக்கரை பூஜை சாமான்கள் விற்கும் கடைகளில் வாங்கியும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களுக்கு வெளியிலும் இந்த கமலபந்தம் ஸ்டிக்கர் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதை வாங்கியும் நாம் படிக்கலாம். கைபேசியில் கூகுளில் கமலபந்தம் போட்டோவை பதிவிறக்கம் செய்து கொண்டும் அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் கண் முன்னே ஒட்டி வைத்து கொள்ளுங்கள். பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டின் ஃப்ரிட்ஜ் பீரோவில் ஒட்டி உங்கள் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும் இடங்களில் ஒட்டி வைத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படியுங்கள். இரவு தூங்கப் போவதற்கு முன் 6 முறை, முடிந்தால் 27 முறை படித்துவிட்டு உறங்கினால் தடையற்ற நிம்மதியான தூக்கம் வரும். இப்போ இந்த பதிவிலிருந்து ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய கமலபந்தம் பாடலை நாம் தினமுமே 6 முறை அல்லது 27 முறை படித்து வந்தால், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படித்து வந்தால் நமக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு இதய நோய்களும் பதற்றமும் நீங்கும் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மருத்துவரிடம் ஓடி ஓடி பணம் செலவழித்தும் இதய நோய்கள் குணமாகாதவர்கள் தவறாமல் இந்த கமலபந்தத்தை தினமும் 27 முறை படித்து
முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி இதய நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.